தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் தனிமையில் வாடும் தேசப்பந்து தினகோன். தோட்டாவுடன் ஜனாதிபதி செயலகத்திற்குள் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்திய ராணுவ சிப்பாய். யாழில் வெடித்த மாணவர்கள் போராட்டம், இடைமறித்த காவல்துறையினரால் பதட்டம். கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட பௌத்த பிக்கு. தனியார் வங்கி ஒன்றினால் வாடிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள செய்தி. அரசியல் தலையீடு 333 ஊழியர்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அரசாங்கத்தின் திட்டம் பிரதமரின் அறிவிப்பு. தடுப்பு சுவரில் மோதி உந்துர்லி விபத்துக்குள்ளானதில் இளைஞன் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தினகோன் தற்போது தும்பர சிறைச்சாலையின் கே பிரிவின் மேல்தளத்தில் தனி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரது பாதுகாப்புக்காக அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கே பிரிவில் உள்ள மேல்மாடி அறைகளில் வேறு எந்த கைதிகளும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. தேசப்பந்து மற்ற உயர்மட்ட கைதிகளைப் போன்று எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துவதில்லை என்பதே தும்பர சிறைச்சாலையில் உள்ள சிறை அதிகாரிகளிடையே அதிகம் பேசப்படும் பிரச்சனையாகியுள்ளது. கடந்த 5 நாட்களாக அவர் தனி சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் சிறையில் இருந்து அவர் விடுத்த 2வது வேண்டுகோளுக்கு அமைய சிறை நூலகத்தை பயன்படுத்த அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை சிறையில் கழித்த 5 நாட்களில் அவர் 5 புத்தகங்களை படித்து முடித்துள்ளதாகவும் சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் நேற்று முன்தினமும் சிறைச்சாலைக்கு சென்ற குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வீட்டில் சமைத்த உணவினை தனக்கு வழங்க அனுமதிக்குமாறு தேசப்பந்து தினகோன் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். தனது பையில் துப்பாக்கி தோட்டாவை மறைத்து வைத்துக் கொண்டு நுழைய முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவ சமீட்சை பிரிவு இணைக்கப்பட்ட ஒரு சிப்பாய் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான சிப்பாய் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றுகிறார். கடந்த 20ஆம் தேதி அவர் விடுமுறை பெற்று லுணுகம் பே கேரவில் உள்ள தனது இல்லத்துக்கு சென்று மீண்டும் பணிக்கு வந்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் போது நுழைவாயிலுக்கு அருகில் சிப்பாயின் பையை சரிபார்க்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஸ்கேனர் ஒன்றை பயன்படுத்தினர். பையில் T56 துப்பாக்கிக்கான தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டத்தை காவல்துறையினர் இடைமறித்துள்ளதால் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டாம் என வலியுறுத்திய காவல்துறையினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்து ஆரம்பித்த பேரணியை தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளனர். இருப்பினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னோக்கி சென்றுள்ள நிலையில் தற்போது இடைமறிக்கப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த பேரணிக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இலவச கல்வியால் உருவான இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளை தவிர்த்து தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் பட்டம் பெற்றவர்களை அரசு தொழிலில் இணைப்பதை அரசியல் தலைமைகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இலவச கல்வியை பாதுகாக்க வேண்டும் எனவும் இலவச கல்வியால் உருவாகும் அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளும் அரசு தொழிலுக்கு உடனடியாக இணைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மடாலயம் ஒன்றினுள் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பிக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் எப்பாவள காவல்துறை பிரிவின் கிரலோகம பகுதியில் உள்ள மடாலயம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட பிக்கு 69 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பிக்குவை சந்திப்பதற்காக வந்த நபரொருவரும் மற்றும் வேறொரு விகாரியைச் சேர்ந்த பிக்குவும் இந்த கொலையை கண்டு காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
பின்னர் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் பிக்குவிக்கு முச்சக்கர வண்டி மற்றும் சாரதி ஒருவர் இருப்பதும் தெரியவந்த நிலையில் குறித்த சாரதி தற்போது மடாலயத்தில் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த முச்சக்கர வண்டி சாரதி பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கொலை யார் செய்தார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர். மேலும் நீதவான் பரிசோதனையின் பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் எப்பாவள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தனது வெல்ட்ரூ ரீடெயில் பேங்கிங் வணிகத்தை விற்பனை செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் குழுமத்தின் வலுவான வாடிக்கையாளர் முன்மொழிவை கொண்ட சந்தைகளில் கவனம் செலுத்துவதற்கான சர்வதேச உத்தியின் ஒரு பகுதியாகும் என்று வங்கி கூறியுள்ளது. சுமார் 15 தொடக்கம் 18 மாதங்கள் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படும் இந்த மாற்று செயல்முறை அன்றாட வங்கி நடவடிக்கைகளை பாதிக்காது என்றும் அனைத்து வைப்புத் தொகைகளும் நிதிகளும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் குறித்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்துள்ளது. மாற்றத்தின் போது நாங்கள் வழக்கம் போல உங்களுக்கு சேவை செய்வோம் என்று வங்கியின் செய்தி கூறுகிறது. விற்பனை ஒழுங்குமுறை ஒப்புதல்களுக்கு உட்பட்டது என்றும் அது கூறியுள்ளது. மாற்றத்தை குறைந்தபட்ச இடையூறுடன் நிர்வகிக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் மேலும் முன்னேற்றங்கள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருவதாகவும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் தெரிவித்துள்ளது. அரசியல் தலையீடு காரணமாக முன்னர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் பணியமர்த்த இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்னகுமார குணசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் பணியமர்த்த இலங்கை போக்குவரத்து சபை முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. அரசியல் நியமனங்கள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் 333 பேருந்து ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அரசியல் தலையீடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்பில்லாத பல்வேறு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓட்டுநர்கள் தங்கள் உடல் தகுதியை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவதுடன் அவர்களின் முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் ஓட்டுநர் பணிகளுக்கு மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பொருளாதார வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதாக பிரதமர் ஹரிநியம சூரிய தெரிவித்துள்ளார். உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகளை தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். கல்வியின் நோக்கத்தை பரந்தளவில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கல்வியின் ஒரே நோக்கம் வேலை சந்தைக்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல. பலர் பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தை நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை பற்றி மட்டும் சிந்திக்க உருவாக்க வேண்டியதில்லை. சமூகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். தன்னம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கையுடன் சமூகத்துக்கு சென்று அறிவை தேடி அறிவை பெறக்கூடிய ஒரு நபரைத்தான் நமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என்று காத்திருக்க மாட்டார். அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாம் உருவாக்குகிறோம் என பிரதமர் ஹரிணி குறிப்பிட்டுள்ளார். எத்திமலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கொட்டியாகலை 5 அஞ்சல் பகுதியில் வத்திகம தபால் நிலையம் நோக்கி பயணித்த உந்துர்லி ஒன்று வீதியை விட்டு விலகி தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த உந்துர்லி சாதி எத்திமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொட்டியாகலை பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சடலம் எத்திமலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. எத்திமலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.